வணக்கம். சந்தியூர் பார்த்திபன், மாநில துணை பொதுச்செயலாளர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த வருகின்ற 23/4/2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகர் தொகுதியில் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இரட்டை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இந்த இரட்டை சின்னத்தில் இந்த தொகுதி முழுவதும் பல்வேறு மக்கள் நலனை முன்னிறுத்தி அன்னியார் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக 71வது வட்டத்தில் இங்கே மக்களை சந்திக்கும் போது மக்களின் அடிப்படை தேவையாக இருக்கின்ற சாலை வசதி, சாக்கடை வசதி, மின்சார வசதி கூட இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படாமல் இன்னும் மக்களுடைய மிகப்பெரிய குறையாக உள்ளது. அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மக்களை சந்திக்கும் போது அந்த மக்கள் அன்னியாரிடம் இந்த அடிப்படை தேவைகளோட எங்களுக்கு பூர்த்தி செய்வது கிடையாது, அதனால் அன்னியார் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றால் எங்களுக்கு இந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் அன்னியார் அவர்கள் இந்த 71வது டிவிஷனில் முழுவதுமாக அன்னியார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்கள் எடுத்துக்கொண்ட குறிப்பின் அடிப்படையில் நிச்சயம் அன்னியார் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் சென்றவுடன் இந்த மக்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளாக இங்க எம்எல்ஏவா ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ தான் இங்க 10 ஆண்டுகளாக இருந்திருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள் எம்எல்ஏ இது இந்த மக்களுக்கான செய்ய வேண்டிய திட்டங்களை கூட சேர்த்து இருந்தாலும் சொன்னா இந்த பணம் பட்டுவாடா செய்ய வேண்டிய வேலையே இருந்திருக்காது. அதனால இந்த மக்களுக்கு எது செய்யணுமோ அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்படாம இன்னைக்கு அந்த மக்களை ஏமாற்றிய காரணத்தினால்தான் இந்த மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு அவர்களுக்கு முகம் இல்லாத, நேரடியாக சந்திப்பது திராணி இல்லாம, நேரடியாக சந்தித்து மக்களை ஓட்டு கேட்பதற்கு எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாம மறைமுகமாக இன்னைக்கு பின்புறத்தில் இன்னைக்கு அந்த மக்களுடைய ஓட்டுகளை காசு கொடுத்து வாங்கல அடிப்படையில கடந்த 2 நாட்கள் முன்பு கூட பாத்தீங்கன்னு சொன்னா தனியார் பள்ளியில அங்க மகளிர் தினம்னு சொல்லி கூட்டு வந்து அந்த பெண்களுக்கு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து 2,000 காசு கொடுக்க முயற்சி பண்ணி அங்க இது பண்ணிருக்காங்க. அதை பின்னிட்டு அங்க தேர்தல் நடத்த அலுவலரும் மற்ற காவல்துறை மற்றும் கட்சியினர் தலையிட்ட பின்பு அங்கிருந்து இந்த கூட்டத்தை கலைச்சிருக்காங்க. இது போல இந்த தொகுதி மட்டும் இல்ல, இந்த தொகுதி முழுவதும் திருவிக நகர் தொகுதி முழுவதும் மிக அதிகமான பயத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி மறைமுகமாக இது மாதிரி நேரடி மக்கள் சந்திக்காம அவங்களுக்கு இப்படியே பணத்தை கொடுத்து இந்த வாக்காளர் நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில இந்த பணத்தை அங்கங்க இன்னைக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா திருவிக நகர் தொகுதி மக்கள் மிக தெளிவாக உள்ளாங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் கூட அந்த மக்கள் திருமதி அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெற்றி பெற வைப்போம் என்பது உறுதியா இருக்கிறாங்க. வணிகரை பொறுத்த வரைக்கும் நான் பிடி ஸ்டாகர், மாநில வர்த்தகணி செயலர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் திருவிக நகர்ல அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா சிறு வணிகர்களை அடக்கக்கூடிய அளவுக்கு அந்த வணிகர் சங்கத்துல உங்களுக்கு அந்நிய சக்தி உள்ள வந்ததுனால சிறு குறு வணிகர் சங்கத்துக்கு ரொம்ப ஒரு வாழ்வாதாரமே இல்லாத அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளாஸ்டிக் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டு காவல்துறை அராஜகமா ஈடுபடுறாங்க. காவல்துறை கடையில விற்கிறத நீங்க தடுக்கிறத விட்டுட்டு நீங்க யாரு தயாரிக்கிறாங்களோ அவங்கள போய் முன்னிலைப்படுத்தி தடுக்கக்கூடிய அரசாங்கம் இப்ப இல்லை. இப்ப ரோடோரமா கடை வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான ஒரு பாதுகாப்புமே இல்லை. ரவுடிகளை விட்டு திருவிக நகர்ல பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியில அனைத்து வணிகர் சங்க கடையிலேயாகட்டும், ஒரு மளிகை கடையில, சிறு வணிகர் கடையில எல்லாத்தையும் ரவுடி கும்பல் பூந்து மிரட்டுறது, அராஜகம் பண்றது, கத்தி காமிச்சு காசு வாங்குறது, இந்த மாதிரி இந்த 5 ஆண்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துக்குது அப்படிங்கிறது திருவிக மக்களுக்கு தெரியும், வணிகர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையோட ஒரு போராட்டம் இந்த திருவிக நகர்ல இந்த 5 ஆண்டு காலம் ரொம்ப மோசமா இருக்குது. இந்த 1 வருஷமா ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த காரணத்தெல்லாம் சொல்லி நாங்க வர்த்தகணியில் சிறு குறு வர்த்தகணி, வியாபாரிகள் சங்கம் அனைவரும் சேர்ந்து இதெல்லாம் மக்கள் இடத்துல எது சொல்லி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் தேசிய முற்போக்கு கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடும் எங்களுடைய அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களிப்பார் மக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.